ஒரு சிறிய கிராமத்தில் எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒருவர் இருந்தார். அவரை பார்த்தாலே குழந்தைகள் குதூகலமாக ஓடி வருவார்கள். அவருடைய பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் அவரை தோசை தாத்தான்னு தான் அழைப்பாங்க. தோசை தாத்தா தினமும் காலையில் பெரிய கல்லடுப்பை சூடாக்குவார். மாவை கரண்டியில் எடுத்து ஷிஷ்னு சத்தம் வர மாதிரி தட்டில் ஊற்றுவார். வட்டமாக சுற்றி பரப்புவார். குழந்தைகள் சுற்றி நின்று பார்ப்பார்கள். தாத்தா, எனக்கு பெரிய தோசை, எனக்கு குறுமுறு தோசை, எனக்கு சின்ன ஹார்ட் ஷேப் தோசை. தாத்தா சிரிச்சு சொல்வார். அடடா, நம்ம கிராமத்துல இவ்வளவு டிசைன் ஆர்டர் வந்துடுச்சே. ஒரு நாள் கிராமத்துக்கு புதிய குடும்பம் வந்தது. அந்த வீட்டில் இருந்த சிறுவன் கார்த்திக் மிகவும் அமைதியாக இருந்தான். யாருடனும் பேச மாட்டான். அதை கவனித்த தோசை தாத்தா அவனை அழைத்து, கார்த்திக், உனக்கு ஸ்பெஷல் தோசை செய்யலாமா என்றார். கார்த்திக் மெதுவாக தலையாட்டினான். தாத்தா மாவை ஊற்றி தோசையை சின்ன சூரியன் மாதிரி வடிவம் செய்தார். மேலே நெய் தடவி, இது சிரிக்கும் சூரிய தோசை என்றார். கார்த்திக் சிரிக்க ஆரம்பித்தான். அதிலிருந்து தினமும் அவன் தாத்தாவிடம் வந்து புதிய வடிவ தோசை கேட்டான். நட்சத்திர தோசை, மீன் தோசை, பூ தோசை. தாத்தா சொல்வார், தோசை சாப்பிடும்போது சிரிப்பு கூட சாப்பிடணும். ஒரு நாள் மழை பெய்தது. அடுப்பு எரியவில்லை. குழந்தைகள் கவலையாயினர். அப்போது தோசை தாத்தா சொன்னார், இன்று தோசை இல்லை, ஆனால் கதை இருக்கே. அவர் தோசை எப்படி பிறந்தது? அதை முதலில் யார் செய்தார்கள்? ஏன் அது வட்டமாக இருக்கிறது என்று கதையாக்கி சொன்னார். மழை நின்றது. குழந்தைகள் கைத்தட்டினர். அன்றிலிருந்து எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். தோசை தாத்தா சாப்பாடு மட்டும் கொடுக்க மாட்டார், அன்பும் சிரிப்பும் கதையும் கொடுப்பார்.